வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஊடகவியலாளர் கரிகாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மாவீர திருநாளை ஒட்டி நேற்று சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல ஒரு சில விஷயங்களா திமுகவை ரொம்பவே விமர்சித்திருக்காரு. என்ன அப்படின்னா, மக்களுக்காக செயல்படுறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தானா, மக்களுக்காக வேற எந்த கட்சியும் செயல்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது முழுக்க முழுக்க சுத்த போய். 1000 ரூபாய் மகளிருக்கான உரிமை திட்டம், இலவச பேருந்து, மாணவர்களுக்கான 1000 ரூபாய் தொகை, இப்படி பல்வேறு திட்டங்களை இப்ப கூட பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம், ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்படுகின்ற விஸ்வகர்மா திட்டம், அதாவது குலத்தொழில் திட்டம். இந்த திட்டம் இந்தந்த சாதியினர் இந்தந்த வேலையை தான் செய்யணும், அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதை தான் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வராங்க. அந்த திட்டத்திற்கு எதிராக அதை இங்கு அமல்படுத்த முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதே போல புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியாது, தமிழ்நாட்டிற்கென்று ஒரு மாநில கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சீமானால் சித்தப்பா என்று அழைக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா படுகையை அறிவித்து விட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் அந்த அறிவிப்பு இன்றைக்கு பொய்யாகி இருக்கிறது. அப்படி ஒரு திட்டமே நாங்க செயல்படுத்தல, அப்படி ஒரு அறிவிப்பையே நாங்கள் அறிவிக்கவில்லை அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லி இருக்குது. அப்ப எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு லவ் லெட்டர் எழுதி நம்மை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார். சீமான் இவரைத்தான் சித்தப்பா என்று பாராட்டி இருக்கிறார், கொண்டாடி இருக்கிறார். இப்படி உண்மைகள் இருக்கும் பொழுது சீமான் பேசுவது சுத்த பொய், ஏமாற்று வேலை. கண்டிப்பா. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நாங்கள்லாம் தமிழர்கள், ஒருபோதும் திராவிடம், கேடுகட்ட திராவிடம் எங்களுடைய அடையாளமா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு வேறு அல்ல. தமிழ் தேசியம்தான், திராவிடம் தான் தமிழ் தேசியத்தை முன்மொழிந்தது. பெரியார் 1956க்கு பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற முழக்கத்தை முதலில் முன்வைத்தார். 1938 முன்வைத்தாலும் அதற்கு பிறகு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இப்படி உள்ளிட்ட மாநிலங்கள் ஒன்றாக இருந்ததனால் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு பிறகு 1956 மொழிவாரி மாநிலங்கள் உருவான பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். தன்னுடைய இறுதி காலம் வரை அதற்காக கடும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற அறிவிப்பை கூட வெளியிட்டார் தந்தை பெரியார். அதற்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? சீமான் என்றைக்காவது தமிழ்நாடு தமிழருக்கே, எங்களுக்கு தனித்தமிழ்நாடு கொடு அப்படின்னு ஒன்றிய அரசை பார்த்து கேட்க தயாராக இருக்கிறாரா? ஆனா சீமான் என்ன செய்யறாரு? நான் இந்தியன் அப்படின்னு தன்னுடைய தேர்தல் பத்திரத்தில் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு ஒன்றிய அரசுக்கு கீழே இந்த இந்திய பார்ப்பனிய கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்திக்கின்றார். இப்படி இந்தியன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கின்ற சீமான் தன்னை தமிழன் என்று சொல்வதற்கே எந்த அருகதையும் கிடையாது. அதை பேசுவதற்கு சீமானுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. கண்டிப்பா. அதாவது திமுகவினர் சமூக நிதின்னு சொல்ல மட்டும்தான் செய்வாங்க, ஒரு சமகால நிதியா கூட அவங்க செயல்படல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை எப்படி? அதாவது எந்த அடிப்படையில சொல்றாரு? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் தான் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. பிசி, எம்பிசி, பிசியில இருந்து எம்பிசியை உருவாக்கி அதில் 116 ஜாதிகளுக்கு 20% இடஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் கொடுத்தாரு. அதற்கு பிறகு 3.5% இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாரு. கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை கொடுத்தார். கிறிஸ்தவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை திரும்பி கொடுத்து விட்டார்கள், எங்களுக்கு வேண்டாம்னு. அதே போல இதற்கு அடுத்து சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய சமூக படிநிலைகளில் மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூக மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டியவர் கலைஞர். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடே இல்லை அப்படின்னு சொல்றது மிக கேடுகட்ட விஷயம், கேவலமான விஷயம். சீமானுக்கு ஓபிசி அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஆனா சீமான் இதை அவுட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு தன்னுடைய மேடை பேச்சில் நெஞ்சை விரிச்சு ஆவேசமாக கத்தினார். குறிப்பாக மதுரையில் நடந்த, உசிலம்பட்டியில் நடந்த
ஓபிசி மக்களிடையே நடந்த பொதுக்கூட்டத்தில் இதைதான் பேசினாரு. அவர்களிடையே தேவண்டா மரவண்டா அப்படின்னு ஜாதி வெறியை தூண்டுவது, அந்த மக்கள் கல்வி வேலை வாய்ப்பில் ஒன்றிய அரசால் பின்தங்கி பின்தள்ளப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற உண்மையை மறைத்து அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பை மறுக்கின்ற வேலையை இந்த சீமான் செய்கின்றார். இந்த சீமான் ஒரு பார்ப்பன கைக்கூலியாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார். பார்ப்பனியத்திற்கும் சீமானுக்கும் பிறந்த கள்ள குழந்தைதான் சீமான் பேசுகின்ற இந்த போலி தமிழ் தேசியம். இது உண்மையான தமிழ் தேசியம் கிடையாது. உண்மையான தமிழ் தேசியம் திராவிடம் தான். திராவிடம் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தமிழ் மக்களுக்கான சுய மரியாதை முழக்கத்தை முன்வைத்தது. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. ரஜினி அவர்கள 2 மணி நேரம் அவங்க பேசியிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் நாங்க பேசியிருக்கோம். அதை எனக்கு வெளியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கும் அதை வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நேத்து ரஜினி திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, அரசியல்ல நான் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சந்திப்பை எடுத்துக்கலாமே. இந்த சந்திப்பை குறித்து ரவீந்திரன் துரைசாமி பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த RSS புரோக்கர். தன்னை மோடியினுடைய ஆதரவாளராகவும் பாஜகவினுடைய ஆதரவாளராகவும் RSS பிரதிநிதியாகவும் தன்னை அறிவித்துக் கொண்டவர் இந்த ரவீந்திரன் துரைசாமி. அந்த ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய பிறந்த நாளுக்கு ரஜினியிடம் ஆசி வேண்டும் அப்படின்னு சீமான் என்னை கேட்டார், அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தேன் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. ஆனால் புழுகுமுட்டை சீமானோ, நான் ரஜினி தான் என்ன பார்க்கணும்னு நினைச்சாரு, அதனாலதான் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு வாய் கூசாமல் போய் சொன்னார். இதுக்கு அடுத்து 2வதாக 2.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்திருக்குது. இதுல 1.5 மணி நேரம் ரவீந்திரன் துரைசாமி ரஜினி சீமான் இந்த சந்திப்பில் அவர்களுடன் இவர் உட்கார்ந்து பேசியிருக்கிறாரு. ஆனா சீமான் என்ன சொல்றாரு, ரவீந்திரன் துரைசாமி வந்தாரு, அண்ணன் எங்களை விட்டுட்டு உடனே கிளம்பிட்டாரு, திரும்ப மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் கூட்டு போக வந்தாரு அப்படின்னு கூச்சமே இல்லாம இந்த அயோக்கிய பையன் சீமான் பொய் சொல்றான். ஆனா உண்மை என்னன்னா, ரவீந்திரன் துரைசாமி சொல்றதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று சீமான் பேசியது, திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அரசியலில் சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு இந்த ஆளே அறிவிச்சுக்கிறாப்ல. அதாவது திரைப்பட வசனம் போல யாரோ சீமானுடைய மனதில், ஆள் மனதில் அவர்கிட்ட நீங்க தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. சீமானுக்கு முத்தி போயிருச்சு. சீமான கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நேரம் விட்டது. சீமான் வெறிநாயாக மாறுவதற்குள் அவரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில அனுமதிக்கணும். ஒரு வார்டு கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாத நிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்ப அரசியல்ல நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னா அவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனாக, எவ்வளவு பெரிய முட்டாளாக. இத நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட சொல்லி ஏமாத்தலாம். ஆனா தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் இதை நம்பி ஏமாற போவதில்லை. இப்ப நேற்று பேசினதுலயே சீமான் பல்வேறு விஷயங்கள சொல்லிருக்கிறாரு. சீமான் சொல்றதுல வடநாட்டுல ஒரு புலி இருந்துச்சான் மிருக காட்சி சாலையில. அந்த புலிய சாப்பிட சொன்னாங்களாம். இந்தியில சொல்லி பார்த்தாங்களாம், இங்கிலீஷ்ல சொல்லி பார்த்தாங்களாம். அந்த புலி கேட்கலையா, போய் தமிழ்ல சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே புலி அந்த இறைய சாப்பிட்டுருச்சான். இத கேட்டு நாம் தமிழர் தம்பிகள் வேண்டுமானால் கைதட்டலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆளை ஒரு கோமாளியா தான் பார்க்க போறாங்க. இது எவ்வளவு பெரிய கதைன்னு பாருங்களேன். இப்படி தினசரி கதைகளை, புழுகு மூட்டைகளை அவிழ்த்து கொட்டுபவர் தான் இந்த சீமான். இந்த சீமான் நேற்று தன்னுடைய பேச்சில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. பிரபாகரனை பார்த்தாரா, சீமானினுடைய வாழ்த்துக்கள் படம் அட்டப்பிளாப்பு அந்த படம். அதாவது சீமான் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு. அந்த படங்கள் எல்லாமே ஊத்திக்குச்சு. ஓடின ஒரே படம் என்னன்னா தம்பி அப்படின்ற படம், மாதவனை வைத்து எடுத்த படம். அதுவும் திராவிட இயக்க தோழர்களால் அது பார்க்க சொல்லி அவர்களால் ஊக்குவிக்கப்பட்ட படம். அதனாலதான் அந்த படமும் ஓடுனுச்சு. அதனால பிரபாகரனுடனான சந்திப்பின் பொழுது பொட்டு அம்மான் அவர் சொன்னாரா, தம்பி இது வாழ்த்துக்கள் படம் ஓடல, அதனால தம்பி வருத்தமா இருக்காரு அப்படின்னாராம். பிரபாகரன் அதை கேட்டுட்டே இருந்தாராம். பிரபாகரன் சொன்னாரா, தம்பி நமக்கு எதுக்கு பூ, கவிதை, இந்த மாதிரி காதல் படங்கள்லாம் நமக்கு எதுக்கு? காதல் என்பது ஒரு பருவகால உணர்ச்சி.
அதை பத்தி நம்ம ஏன் படம் எடுக்கணும்? நம்ம தமிழர்களுக்கு இல்லாத மானத்தையும் சுயமரியாதையும் வீரத்தையும் ஊட்டுகின்ற படத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அதன் அடிப்படையில உடனடியாக சீமான் பகலவன் அப்படின்ற ஒரு படக்கதையை சொன்னாரா. அதுக்கு பிறகு சிறுவர்களை வைத்து கோபம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுக்க போற அப்படின்னு சொன்னாரா. இத உடனடியா படம் எடு அப்படின்னு பிரபாகரன் சொன்னாராம். அதாவது முந்தா நாள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காளியம்மாள் சீமானுடைய மேடையில் வைத்து நேருக்கு நேராக 10 நிமிஷம் தான் நீங்க பிரபாகரனை சந்திச்சீங்க அப்படின்ற உண்மையை காளியம்மாள் சொன்னாரு. அப்படி 10 நிமிஷம் தான் சந்திச்சாங்கன்னு காளியம்மாள் சொன்ன ஒரு உண்மை இருக்கும் பொழுது சீமான் கடந்த 15 ஆண்டுகளாக எத்தனை பொய்கள் சொல்லி இருக்கிறார். ஆமைக்கறி சாப்பிட்டேன், உடும்பு கறி சாப்பிட்டேன், இட்லிய உடைச்சா உள்ள கோழிக்கறி இருந்துச்சு, இப்படி எத்தனையோ கதைகள். அதை எல்லாத்தையும் சீமான் அளந்து விட்டுருக்கிறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்றத காளியம்மாள் சொல்லிருக்கிறாங்க. 10 நிமிஷம் தான் இவர் சீமானை பார்த்திருக்கிறாரு. அந்த 10 நிமிஷத்துல இவர் பகலவன் கதையை சொல்லிட்டாரு, கோபன்ற திரைப்படத்தோட கதையை சொல்லிட்டாரு. இது ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது, ஸ்கூல்ல பசங்க எல்லாம் சொல்லிக்குவாங்க, கேட்கிறவன் கேன பயலா இருந்தா கடப்பாற காத்துல பறந்து எஸ்டிடி பூத்துல சொருங்கும் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு நேரம் நாங்க இருந்தேன் பேசினேன் அப்படின்றது அங்க இருந்த களத்துல இருந்தவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் எல்லாருமே இறந்துட்டாங்க, அதனால நம்ம சொல்றதுதான் கதை முடிவு பண்ணிட்டாரு. இப்ப ரஜினிய சந்திச்சிருக்கிறாரு, 2.25 மணி நேரம் இந்த சந்திப்பு. ரஜினி என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத வெளியே சீமான் சொன்னாரா? ஆனா ஜூனியர் விகடன் பத்திரிகை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஜூனியர் விகடன் பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் சிஎம் வேட்பாளர், பாஜகவோட கூட்டணி வைங்க. மம்தா 2024 பாஜகவோடு கூட்டணி அமைத்தார். 2016 காஷ்மீரினுடைய மக்களினுடைய உரிமைக்காக போராடுகின்ற மெஹபூபா முஃப்தி அவங்க பாஜகவோட கூட்டணி அமைத்து முதலமைச்சராக மாறி இருக்கிறார். அதனால நீங்க உங்களை ஏத்துக்கவும் பாஜக தயாராக இருக்கிறது. கொள்கை முரண்பாட்டை எல்லாம் பார்க்க வேண்டாம், பாஜகவோடு சேர்ந்தால் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர், அதனால பாஜகவோட சேருங்க அப்படின்னு ரஜினி அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. சீமானும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. டெல்லியில் இருந்து எனக்கு போன் பண்ணா, எனக்கு கால் வந்தா, நான் உங்களை பத்தி ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு ரஜினி சீமானிடம் சொல்லி இருக்கிறார். இதற்காகத்தான் இந்த சந்திப்பே நடந்திருக்கிறது. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்த உடனே சீமானினுடைய அரசியல் அப்படின்றது முற்றாக துடை தெரியப்பட்டு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தொண்டர்கள், சீமானுடைய ரசிகர்கள் இன்றைக்கு விஜயை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் நான் பெரிய ஆள் என்பதை நிரூபிப்பதற்காகவும் ரஜினியை போய் சீமான் சந்தித்தார். அந்த ரஜினி தன்னுடைய பாஜக அசைன்மெண்ட்டை சீமானுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுவரை கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக RSS கைக்கூலியாக, பாஜகவினுடைய கைக்கூலியாக செயல்பட்ட சீமான் இன்றைக்கு வெளிப்படையாக ரஜினியை சந்தித்து நேரடியாக RSS பிஜேபியினுடைய ஆளாக மாறி இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அந்த சந்திப்பு முடிந்து புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கிறார் சீமான். சங்கி என்றால் சக நண்பன், சக தோழன் அப்படின்னு பொருள் சொல்றார். அப்ப இது எவ்வளவு அப்பட்டமாக சீமான் தான் ஒரு சங்கி என்பதை அவரே அறிவித்துக் கொண்டார் அப்படின்றது இதுல தெல்ல தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. சீமான் பாஜகவோடு கூட்டணியில் இணைந்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை அப்படின்றதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பா. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க பாஜக திட்டமிட்டுதான் சீமான் அவர்களை ரஜினி அவர்களை சந்திக்கிற வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இது கண்டிப்பாக அது உண்மைதானா? ஆமா, சீமான் தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டி ரஜினிகாந்தை சந்தித்து ஆசி பெற வேண்டும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி கிட்ட கேட்டிருக்காரு. ரவீந்திரன் துரைசாமி ஒரு RSS பாஜக ஏஜென்ட். அந்த ரவீந்திரன் துரைசாமி தொடர்ச்சியாக சீமான் தான் அடுத்து, விஜயெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வராரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சந்திப்புன்றது முழுக்க முழுக்க பாஜக RSS ஒரு அஜெண்டாவுக்காக நடைபெற்ற ஒரு சந்திப்பு தான். அந்த சந்திப்பு தான் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர், நீங்க பாஜகவோட சேருங்க, அப்படி சேர்ந்தீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க 8%
வாக்குகளை பெற்று இருக்கிறீங்க. இதே வாக்கு வந்து நீடிக்கணும். நீங்க ஒரு இரண்டாவது பெரிய கட்சியாகவோ அல்லது பெரும்பான்மை பெற்று ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் பிடிக்கணும் அப்படின்னாலோ நீங்க பாஜகவோட சேரணும் அப்படின்னு ரஜினி அறிவுறுத்தி இருக்கிறார். அந்த அறிவுறுத்தலின் பேர்ல தான் சீமான் வெளியே வந்து அரசியலில் சூப்பர் ஸ்டார்னா, சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, அரசியலில் சூப்பர் ஸ்டார்னா அப்படின்னு கிறுக்குத்தனமாக முட்டாள்தனமாக பேசியிருக்கிறார். கண்டிப்பா நீங்க சங்கிகள், இப்ப நம்ம சங்கி அப்படின்றத வந்து ரஜினி அவர்களை தான் குறிப்பிடுவோம். ஏன் அப்படின்னா RSS ஓட கொள்கையை வந்து அவர் கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அரசியலுக்கு வர போலதான் அறிவிச்சப்போ RSS ஓட கொள்கையை வந்து அவர் வச்சிருக்காருன்றதுனால சங்கின்னு அறிவிச்சிருந்தோம். இப்போ சீமான் அவர்களையும் சங்கின்னு இருக்கு. இப்ப நான் எங்க இருவரையும் நீங்க சங்கிகள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ ரஜினி அவர்களை வச்சு நீங்க படம் எடுக்கிறீங்க, வருடத்திற்கு 2 படம் எடுக்கிறீங்க, எத்தனையோ கோடி லாபத்தை வந்து அதுல இருந்து நீங்க பெறீங்க. அப்போ நீங்க எல்லாம் யாரு? அதே சங்கிகள் தானே அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு. அது எப்படிப்பா? இப்ப ரஜினி எல்லா ப்ரொடக்ஷன் படம் நடிக்கிறாரு. படம் நடிப்பது என்பது வேறு, ஆனா ஒரு அசைன்மெண்ட்டை செய்யறது அப்படின்றது வேறு. சார் ரஜினிய சீமான் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நாம் நிரப்பலாம் அப்படின்னு ரஜினி பேசினார். அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னப்ப அப்ப சீமான் என்ன சொன்னாரு? ரஜினி ஒரு சங்கி, வெற்றிடம் சுடுகாட்டுலதான் இருக்குது, ரஜினி அங்க போய் படுத்துக்கிட்டோம். இல்ல வேலை இல்லை அப்படின்னா அவரு ஸ்வெட்டரை எந்த வேலையும் இல்லைன்னா அவரு ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு இமயமலைக்கு போகட்டும் அப்படின்னு ரஜினியை மிக கடுமையாக விமர்சித்தவர் சீமான். அப்படி ரஜினியை கேவலமாக விமர்சித்த சீமான் இன்றைக்கு ரஜினியை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அவசியம் எங்கிருந்து வந்தது? அதிலையும் நான் ஆசி பெற வேண்டும், என் பிறந்த நாளில் உங்களை சந்தித்து ஆசி பெற வேண்டும் அப்படின்னு சீமான் ரஜினியை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுக கூட்டத்துல ரஜினி கலந்துகிறாரு, ஒரு கெஸ்டா கலந்துகிறாரு, பேசுறாரு. இப்ப மற்ற கட்சிகளை கூட்டத்திலே அவர் அப்படிதான் கலந்துகிறாரு. ஆனால் சீமானுடைய சந்திப்பு எப்படிப்பட்டது? தன்னை கடந்த காலங்களில் கொடூரமாக விமர்சித்த, இன்னும் சொல்ல போனா சாட்டை துரைமுருகன், மிக கேவலமான வார்த்தை, ஒரு பேட்டியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஆபாசமாக அருவருப்பாக ரஜினியை பற்றி, சௌந்தர்யா ரஜினிகாந்தை பற்றி, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பற்றி மிக மிக ஆபாசமா பேசலாம். அப்படி பேசிய ஒரு கட்சியோடு ரஜினி சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? வேற எந்த காரணமும் கிடையாது. RSS பாஜக அஜெண்டா. அந்த அஜெண்டா என்னன்னா, நீங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நான் டெல்லி கிட்ட பேசுறேன், நீங்க பாஜகவோட கூட்டணி வைங்க, நீங்க இப்படி 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு நீ கஷ்டப்பட வேணாம், நீங்க முதல் இடத்துக்கு வரணும், நீங்க முதலமைச்சர் ஆக வேண்டும், அதற்கு நான் துணை செய்கிறேன், நீங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. சீமானும் அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். இது நாம் தமிழர் கட்சியின் கடுமையான விமர்சனங்களையும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஏற்கனவே தொடர்ச்சியாக விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நடவடிக்கையை சீமான் ரஜினியை சந்தித்த இந்த சந்திப்பு என்பது துரிதப்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட செயலாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் விலகி இருக்கிறார். இப்படி தினந்தோறும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் விலகி, கழுதை தேய்ந்து கட்டெருமானது அப்படின்னு ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சீமானினுடைய கட்சி தேய்ந்து கட்டெருமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாத, துப்பில்லாத, முதுகெலும்பு இல்லாத ஒரு நாம் தமிழர் கட்சி ஜீரோவை இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் தொடப்போகிறது அப்படின்றதான் உண்மை. கண்டிப்பாக பல விவரங்களை தெளிவாக எடுத்துரைத்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.